Hi friends, welcome to Salem Padma Samayal. நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான நூடுல்ஸ், அது பார்த்தீங்கன்னா குதிரைவாலி நூடுல்ஸ் சைனீஸ் டைப்ல செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குதிரைவாலி நூடுல்ஸ் இது ஒரு பாக்கெட். இது பார்த்தீங்கன்னா 150 கிராம் வரும். கொடமிளகாய் 1, கேரட் 1, பீன்ஸ் ஒரு 5-6, இது வெங்காயத்தாள் கொஞ்சம், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ். ஃபஸ்ட்டு இந்த குதிரைவாலி நூடுல்ஸ் வேக வைக்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் மேக்கர் இருக்குது, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குது. உப்பு போடுறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். இந்த நூடுல்ஸ் இதுலேயே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு, லைட்டாக தான் வதங்கியிருக்கு. கேரட் போடுறேன். கேரட்டு பீன்ஸு போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் வதங்க வேகும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், கேரட் பீன்ஸ் வதங்கிருச்சு. இப்போ நான் குடமிளகாய் போடுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேன், இது வதங்குறதுக்கு மட்டும். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கால் ஸ்பூன் சோயா சாஸ், அந்த டேஸ்ட் மேக்கரையும் போடுறேன். பாதி தான் போடுறேன் நான், ஏன்னா காரமாக இருக்கும். வேக வச்ச நூடுல்ஸ் போடுறேன். மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக போடுறேன் நான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நூடுல்ஸ் ரெடிங்க.
இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச ஹெல்த்தியான குதிரைவாலி நூடுல்ஸ் ரெடிங்க. இது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.